அதாவது நான் முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் உணவினை பொறுத்ததல்ல. அது மனித உடல் என்கிற இயந்திரம். இந்த உடம்புல இயந்திரம் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியல. அது எந்த அளவிற்கு சளியினாலும் விஷப்பொருளாலும் அந்த இயக்கத்தை தடை செய்யுது. ஆனால் 100க்கு 100 பேருக்கு இங்க நான் புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல பல வகையான கருவி இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, சில அறிவியல் வந்து 11 அடுக்குன்னு சொல்லுது. சில அறிவியல் 12 மண்டலம்னு சொல்லுது. ஒரு அடுக்கு கெட்டு போனாவே நம்ம வேலை செய்ய முடியாது. இந்த இந்த அடுக்குல இதெல்லாம் ஒரு இயந்திரம் மாதிரி. இந்த இயந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சளியாலும் நச்சுத்தன்மையாலும் அடைபட்டு இருக்கிறதுனால இந்த 12 இயக்கம் தடைபட்டு போய் வருகிறது. அதாவது நம்ம சாப்பிடுற உணவு சளியாக மாறி நச்சுத்தன்மை மாறி இந்த உறுப்புகளை தடை செய்து விடுகிறது. இது யாருக்கும் புரியல.